ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் அரசர் யோராம். யோராம் என்கிற பெயரில் திருமறையில் 3 நபர்கள் உண்டு. அதில் 2 பேர் அரசர்கள். இதில் குழப்பம் தரக்கூடிய செய்தி என்ன என்றால், 2 பேருமே ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள். ஒரு அரசர் நேற்று நாம் பார்த்த ஆகாபினுடைய 2ஆம் மகன், இன்னொரு அரசர் நாம் பார்த்த யோசபாத்தினுடைய மகன். இருவருடைய மகன்களுக்கும் யோராம் என்று பெயர். எனவே 2 ராஜாக்களின் புத்தகத்தில் இவர்கள் குறித்த நிகழ்வுகளை படிக்கும்போது வெகு கவனமாக எது ஆகாபின் மகனாகிய வட அரசின் யோராம் என்றும் எது யோசபாத்தின் மகனாகிய தென் அரசின் அரசர் என்றும் கண்டறிய வேண்டியது நமக்கு மிக மிக அவசியமானது. அது சவாலானது. திருமறை சார்ந்த நூல்களின் உதவியோடு இருவருக்குமான வித்தியாசங்களையும், யார் யாரை குறித்த குறிப்புகளாக இவைகள் இருக்கிறது என்கிற தெளிவையும் அறிந்து விளங்கிக் கொள்ளுங்கள், பிரசங்கியுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆகாபினுடைய 2ஆம் மகன் யோராம். இவருடைய மரணத்தை குறித்த தகவலை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கராய் இருந்தபோதே ஆண்டவர் வட அரசுக்கு யெகூவை அரசராக முடிசூட்டு என்று சொன்னார். எலியா அதை செய்யவில்லை. எலிசாவின் காலங்களும் முடிகிறது. அப்போது கர்த்தர் எலிசாவுக்கு சொல்ல, எலிசா தன்னுடைய உதவியாளர்களில் ஒருவரிடம் தைல குப்பியை கொடுத்து யெகூவை அரசராக்க சொல்லி அனுப்பினார். அவர் யெகூவை அரசராக முடிசூட்டினார். அரசரான யெகூ யோராமை சந்திக்க வருகிறார். யாரோ ஒருவர் மிக வேகமாய் வருகிறார் என வாயிற்காவலன் ரதத்தை பார்த்து யோராமிடம் சொன்னான். பிறகு அது யெகூ போல் இருக்கிறது என்றவுடன் யோராம் மகிழ்ந்தான். காரணம், ஆகாபினம் படைத்தலைவனாய் இருந்தவர் யெகூ, நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர், நமக்கு நம்பிக்கைக்குரியவர் என மகிழ்ச்சியுடன் யோராம் தன்னுடைய ரதத்தில் ஏறி யெகூவை எதிர்கொள்ள வந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் எதிராய் நின்றபோது, நீர் வருவது சமாதானம் தானே என யெகூ கேட்டார். யோராம் கேட்டார். அப்பொழுது யெகூ, நீயும் உன்னுடைய தாயும் இப்படி நடந்து கொண்டிருக்க நாட்டில் சமாதானம் ஏது என சொல்ல பயந்த யோராம் ரதத்தில் ஏறி ரதத்தை திருப்பினார். அந்த நேரத்தில் மிக வேகமாய் அம்பை எடுத்து வில்லில் செருகி யோராமை நோக்கி வீச, அந்த அம்பு யோராமை காயப்படுத்த அவர் ரதத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து போனார். இந்த நிகழ்வு நடந்தது நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்திற்கு அருகில் என்பது மிக சிறப்பான கூடுதல் தகவல். தன்னுடைய உதவியாளரை பார்த்த யெகூ, எலியா சொன்ன வார்த்தைகள் நினைவில் இருக்கிறதா? இந்த யோராமின் உடலை இந்த நிலத்தில் எரிந்து போடு, நாய்கள் தின்னட்டும் என்று சொல்லி கடந்து போனார். 12 ஆண்டுகள் அரசராயிருந்த இந்த ஆகாபின் 2ஆம் மகன் யோராமுக்கு ஆண்டவர் பல கண்டனங்களையும் தண்டனைகளையும் வாய்ப்புகளையும் தரவே இல்லை. அவர் தகப்பனாரோடு இருந்தவர், அப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர். ஆனால் தாயின் ஆலோசனையையே அதிகம் கேட்டு கவனித்து ஏற்று பற்றி கொண்டு வாழ்ந்தவர். தகப்பனாரின் மரணம் கூட இந்த யோராமுக்குள் ஒரு அசைவை ஏற்படுத்தவே இல்லை. ஒரு சின்ன மன வருத்தமோ உணர்த்தலோ இந்த யோராமுக்குள் நிகழவே இல்லை. எனவே அவர் சீக்கிரமாகவே கர்த்தருடைய தண்டனையை பெற்றவராய் மரித்து போனார். மற்றவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. மற்றவர்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகள் அல்ல. இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு எச்சரிப்பு.
அதை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது, நேற்று இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது, இன்றோ நாளையோ நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்து மரணத்தை எதிர்கொள்ளும் போது எனக்கு பயமில்லை. நான் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் வாழ்ந்தேனேயானால் ஆகாப் யோராமின் மரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மரணமாய் அமையுமானால் மிக ஆபத்தான கட்டத்திற்கு நான் போய்விடுவேன். நம்மை காத்துக்கொள்வோம், திருத்திக் கொள்வோம், ஆண்டவருக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.